Hi aspirants, welcome to Delete and Rise Academy. இலக்கணத்துல லாஸ்ட் கிளாஸ்ல ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் வந்து பார்த்திருப்போம். இந்த கிளாஸ்ல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓரெழுத்து ஒரு மொழியிலேயே நமக்கு வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து ஒன்று இருந்துச்சு. அந்த கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேரம் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்ன அப்படின்னா சொல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி. ஓகேங்களா? இந்த 3 சொற்களுமே சேர்ந்து சொல் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் வந்து தருது. இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓரெழுத்து ஒரு மொழியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மொழி, பதம், கிளவி ஆகிய 3 சொற்களும் சேர்ந்து அந்த சொல் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் வந்து தருது. அதே மாதிரி இங்க பாருங்க, அரி அப்படிங்கிறதுல திருமால், அறிதல், சிங்கம் இந்த 3 சொற்களும் சேர்ந்து ஒரு பொருளை தான் தருது. அரி அப்படிங்கிற பொருளை தான் தருது. அதே மாதிரி நேசம், பரிவு, இரக்கம், பிரியம் இந்த 4 சொற்களும் சேர்ந்து நமக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் தருது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து பாருங்க, அழகு. அழகு அப்படிங்கிறதுல வனப்பு, வண்ணம், நிறம், சிங்காரம், கோலம், எழில், சுந்தரம், வடிவு. ஓகேங்களா? இந்த எல்லா சொற்கள், இந்த பல சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் சேர்ந்து நமக்கு அழகு அப்படிங்கிற ஒரு பொருளை தான் தருது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா இந்த மாதிரி பல சொற்கள் வந்து சேர்ந்தாலும் நமக்கு அந்த ஒரு பொருளை தான் வந்து நமக்கு தருது. ஓகேங்களா? அப்போ அழகு அப்படிங்கிற சொல்லுக்கு இங்க பாருங்க, வனப்பு, வண்ணம், நிறம், சிங்காரம், கோலம், எழில், சுந்தரம், வடிவு அப்படிங்கிற பல சொற்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்து பாருங்க, இதுல அழகு அப்படிங்கிறது வனப்பு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி சிங்காரம், கோலம் இதெல்லாம் வந்து தெரியும். தெரியாத மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அரசன். அரசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மன்னன், வேந்தன், கோ. ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம படிச்சோமா, கோ அப்படின்னா அரசன் சொல்லிட்டு, புரவலன், நிருபன், கோன், தலைவன். இதுல மன்னன், வேந்தன், தலைவன் இது எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். கோ அப்படிங்கிறது தெரியும். இந்த புரவலன், நிருபன், கோன் அப்படிங்கிறது தான் வந்து என்னது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த எல்லா சொற்கள், இந்த பல சொற்கள் சேர்ந்து நமக்கு என்னது அரசன் அப்படிங்கிற பொருளை தான் வந்து தருது. ஒரு பொருளை தான் வந்து நமக்கு தருது. அடுத்து பாருங்க, அகிம்சை. அகிம்சை அப்படின்னா துன்புறுத்தாமை, இன்னல் செய்யாமை. நம்ம படிச்சோம், காந்தியடிகள் வந்து அகிம்சையை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பின்பற்றி இருப்பாரு. அடுத்து பாருங்க, அறிவுரை அப்படின்னா புத்திமதி, நல்லுரை, உபதேசம். அந்த 3 சொற்களும் அறிவுரை அப்படிங்கிற ஒரு பொருளை தான் வந்து தருது. அடுத்து பாருங்க, 7வது அறிவு. அறிவு அப்படின்னா உணர்வு, மதி, விவேகம், புத்தி, ஞானம். ஓகேங்களா? விவேகம், புத்தி, ஞானம், மதி அப்படிங்கன்னா கூட நீங்க என்னது இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டதான் இருக்கு போட்டுருவீங்க. உணர்வு அப்படிங்கிறது அறிவு அப்படிங்கிற பொருள் தான் தருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடி அப்படின்னா பாதம், தாள், கால். ஓகேங்களா? நம்ம பாதம் இருக்கு இல்லைங்களா, பாதம் அடி. அதே மாதிரி தாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், அடி. இப்போ இந்த 3 சொற்களும் சேர்ந்து அடி அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. அடுத்து பாருங்க, ஆழம். ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை. ஓகேவா? நான் அடுத்தடுத்து வந்து ரீட் பண்ணிகிட்டே போகிறேன், நிறைய இருக்குது. சரிங்களா? டைம் ஆயிரும். இசை அப்படின்னா புகழ், இணங்கு, பண். அப்போ பண் அப்படின்னாலும் இசை தான், புகழ் அப்படின்னாலும் இசை தான், இணங்கு அப்படின்னாலும் இசை தான். இப்போ இந்த 3 சொற்களும் சேர்ந்து இசை அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து தருது. இதழ் அப்படின்னா பூவிதழ், அதுக்கப்புறம் வந்து உதடு. ஓகேங்களா? உதடு அதை வந்து சொல்கிறோம், அன்னம் சொல்கிறோம் இல்லையா, உதடு. அடுத்து பாருங்க, இடி அப்படின்னா தாக்கு, வான் இடி, வானத்துல இருக்கும் இல்லையா இடி, அந்த இடி. முழக்கம், உறுதி சொல். இரவு அப்படிங்கிறதுக்கு என்ன சொற்கள் இருக்கு அப்படின்னா பல சொற்கள். ராத்திரி, கங்குல், நிசி, இருட்டு. இப்போ இந்த நிசி, இருட்டு, ராத்திரி கூட எல்லாருக்கும் காமனா தெரியும். கங்குல் அப்படிங்கிறது இரவு அப்படிங்கிற பொருள் தருது. அடுத்து பாருங்க, இறை அப்படின்னா இறைவன், கடவுள். அதுக்கப்புறம் நீர் இறைன்னு சொல்றோம் இல்லையா, நீர் இறைத்தல். இறை அப்படின்னா ஒளிசை, உணவு. இது ரெண்டை பார்த்தா உங்களுக்கு என்னப்பா டக்குன்னு ஞாபகம் வரும், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல்ல வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஈ அப்படின்னா கொடு, ஈதல். ஓகேங்களா? கொடு, பறவை, ஒரு வகை பறவை. ஈல வீட்டில் வந்து முக்கியது இல்லையா, ஈ தின்பண்டத்தில் முக்கியது இல்லையா, ஈ பறவை. அதே மாதிரி ஈதல், அழிவு. உணவு அப்படின்னா ஊன், ஆகாரம், அடிசில், உண்டி. ஓகேங்களா? அடிசில் அப்படின்னாலும்
நமக்கு வந்து என்னது உணவு தான். உண்டி அப்படிங்கிறனா உணவு தான் அப்படிங்கிற பொருள் தருது. ஓகேங்களா? இந்த அடிசில் அப்படிங்கிற இடத்துல கமா வந்து போடலை. ஓகே, அடுத்து பாருங்க. உண்மை அப்படின்னா மெய். ஓகேங்களா? உண்மை அப்படின்னா மெய், சத்தியம், வாய்மை. அடுத்து பாருங்க. உதிரம் அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்னென்ன? செந்நீர். உதிரம்னா என்னது? பிளட், ரத்தம். அப்ப செந்நீர் செம்மையா இருக்கு, சிவப்பு நிறத்துல இருக்கனால செந்நீர். குருதி, ரத்தம். அடுத்து ஊழியம். ஊழியம் அப்படின்னா தொண்டு, பணி, சேவை, வேலை. சரிங்களா? பணியை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊழியம் சொல்லுவோம். அப்ப இந்த தொண்டு, பணி, சேவை, வேலை இந்த பல சொற்கள் சேர்ந்து நமக்கு என்னது? ஊழியம் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து தருது. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஊதியம். ஊழியம் வேற, ஊதியம் வேற. ஊதியம் அப்படின்னா சம்பளம், கூலி, லாபம், ஆதாயம். ஓகேவா? லாபம், ஆதாயம் இந்த 4 சொற்களும் சேர்ந்து நமக்கு ஊதியம் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் தருது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்து உரம். ஏறு, ஞானம், மதில், வலிமை, மேதை, விவேகம். உடு அப்படின்னா உடுத்து, விண்மீன், ஓடக்கோல், அகழி. அடுத்து உரை அப்படின்னா சொல், தேய். உரை அப்படின்னா மேலுரை, வசி. இது பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை தருக அப்படில வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து உடுக்கை அப்படின்னா ஆடை, ஒருவித இசைக்கருவி. சரிங்களா? இதுவும் காமனா எல்லாத்துக்குமே தெரியும். ஊதை அப்படின்னா பருத்தல். என்ன இப்படி ஊதி போயிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா பேச்சு வழக்குல. இப்போ ஊதை அப்படின்னா பருத்தல், ஊது கருவி, குளிர்காற்று. ஊத காற்றுன்னு சொல்றாங்க இல்லையா, குளிர்காற்று. அடுத்து உடல். உடல் அப்படின்னா சரீரம், உடம்பு, மெய், மேனி. இந்த 4 சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா? பல சொற்கள். சரீரம், உடம்பு, மெய், மேனி இந்த 4 சொற்கள் சேர்ந்து நமக்கு உடல் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து தருது. அடுத்து பாருங்க. ஒளி அப்படின்னா வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம். ஓகேங்களா? வெளிச்சம் இந்த லீ வந்தா வெளிச்சம், ஒளி குண்டுலி வந்தா அது வந்து சவுண்டு. ஓகேங்களா? அப்போ ஒளி அப்படின்னா சத்தம் வேற, இந்த ஒளி வேற. ஓகேங்களா? அப்போ ஒளி அப்படின்னா வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம். எகினம் அப்படின்னா அன்னம், நீர்நாய், புளிய மரம். அடுத்து ஏறு. ஏருக்கு வந்து காளை, ஆண் சிங்கம், மேலே மேலே ஏறுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த பல சொற்கள் வந்து சேர்ந்து ஏறு அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. ஏறு தழுவுதல் சொல்றோம் இல்லையா, காளை. அடுத்து பாருங்க. ஏனம். ஏனம் அப்படிங்கிறது வீட்டில் பேச்சு விளக்குல சொல்லுவோம். ஏனம் வந்து விளக்கலையான்னு கேட்பாங்க இல்லையா? ஏனம் அப்படின்னா பாத்திரம், பன்றி. ஓகேங்களா? பன்றி அப்படிங்கிறது ஒரு விலங்கு, பாத்திரம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடியது, பாத்திரங்கள். அடுத்து பாருங்க. ஏற்றம் அப்படின்னா நீர் இறைக்கும் கருவி, உயர்வு. நீர் இறைக்கும் கருவி, உயர்வு. ஐயம் அப்படின்னா சந்தேகம், பிச்சை. இங்க பாருங்க, பிச்சை அப்படின்னாலும் ஐயம் அப்படிங்கிற பொருள் தான். ஓகேங்களா? அடுத்து ஒளி. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா ஒளி, இந்த லீ வேற, அதே மாதிரி இந்த லீ வேற. ஓகேங்களா? ஒளி அப்படின்னா நம்ம பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து நடு அன்னத்தை வருடுவதால் நடுநிலை பள்ளிக்கு இந்த லீ வரும், லா வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஒளினா ஓசை, அரவம், தொனி, சத்தம். தொனி அப்படிங்கிறது தெரியாது, அதனால நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. தொனி அப்படின்னா ஒளி. அடுத்து பாருங்க. ஓதி. ஓதி அப்படின்னா கூந்தல், ஓதுபவன், ஓந்தி. ஓகேங்களா? கூந்தல், ஓதுபவன், ஓந்தி. 37 பாருங்க. ஆதி. ஆதி அப்படின்னா முதல், ஆரம்பம், தொடக்கம். ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்றோம் இல்லையா? ஆதி முதல் அந்தம் வரை, கடைசி, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்றோம் இல்லையா? அதான் முதல், ஆரம்பம், தொடக்கம். இந்த 3 சொற்களும் சேர்ந்து ஆதி அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. கலை அப்படின்னா ஆடை, கல்வி, கலைத்தல். ஓகேங்களா? கணவன் அப்படின்னா கொழுநன், பதி, நாயகன், தலைவன். சரிங்களா? கொழுநன், பதி, நாயகன், தலைவன் இது எல்லா சொற்களும் சேர்ந்து கணவன் அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. ஞானம் அப்படின்னா அறிவு, ஆற்றல், விவேகம், புத்தி, வித்தை. களை அப்படின்னா நீக்கு. சரிங்களா? நெற்பயிர் இந்த மாதிரிலாம் களை எடுப்பாங்களா தோட்டத்தில் போய், களை அப்படின்னா நீக்கு, பயிருக்கு கேடான புல். ஓகேங்களா? அடுத்து கடி அப்படின்னா காவல், காப்பு, கூர்மை, விரைவு. சரிங்களா? காவல், காப்பு, கூர்மை, விரைவு இது வந்து கடி. அடுத்து களை அப்படின்னா கரும்பு, மூங்கில். இந்த களை இந்த கலையும் நம்ம ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? கலை, கலை, அதே மாதிரி அந்த கலை இங்க இருக்கு பாருங்க, ஆடை, கல்வி, கலைத்தல். அடுத்து பாருங்க. களி. களி அப்படின்னா பாவகை, சனி, துன்பம், வறுமை. கலிகாலம் சொல்றோம் இல்லையா? களி அப்படின்னா பாவகை, சனி, துன்பம், வறுமை.
அடுத்து கரி. கரி அப்படின்னா யானை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சாட்சி அப்படிங்கிறது தெரியாது. அடுப்பு கரி அப்படிங்கிறத கூட தெரிஞ்சிடும். அப்போ கரி அப்படிங்கிறதுக்கு யானை, சாட்சி, அடுப்பு கரி அப்படிங்கிற பல சொற்கள் வந்து இருக்கு. அடுத்து கல் அப்படின்னா பாறைக்கல், படி, தோண்டு. ஓகேங்களா? கல்வி சொல்றோம் இல்லையா, அதான் வந்து படி. அடுத்து தோண்டு, நம்ம படி ஏறுறோம் பார்த்தீங்களா, அந்த இது இல்லை. அடுத்து பாருங்க, கவி அப்படின்னா குரங்கு, கவிஞர், பாடல். குரங்கு, கவிஞர், பாடல் இந்த 3 சொற்களும் சேர்ந்து கவி அப்படிங்கிற பொருள் தருது, ஒரு பொருள் தருது. காற்று அப்படின்னா வழி அப்படின்னா காற்று, மாருதம் அப்படின்னாலும் காற்று, தென்றல் அப்படின்னாலும் காற்று, பவனம் அப்படின்னாலும் காற்று, ஊதை அப்படின்னாலும் காற்று தான். ஓகேங்களா? இப்போ இந்த பல சொற்கள் சேர்ந்து நமக்கு காற்று அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. கா அப்படின்னா காப்பாற்று, கா சோலை. சரிங்களா? கான் காடு சொல்றோம் இல்லையா, கா சோலை ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம படிச்சோம். கா காவடி, பூப்பெட்டி. காயம் அப்படின்னா பெருங்காயம், புண்ணு, உடல், நிலைப்பேறு. சரிங்களா? உடல்ல வரக்கூடிய புண்ணு, அதே மாதிரி காயம் அப்படின்னா உடல், பெருங்காயம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கம்பம் அப்படின்னா தூண், நடுக்கம். சரிங்களா? கம்பத்துல இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ரிபப்ளிக் டேக்கு வந்து ஃபிளாக் வந்து ஹவுஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அடுத்து பாருங்க, நடுக்கம். ஓகேங்களா? அடுத்து கப்பல், களம், நாவாய். களம், நாவாய் இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம தமிழ் புத்தகம் படிச்சிருந்தா அப்படின்னா இது வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, கார் அப்படின்னா மேகம். கார் அப்படின்னா மேகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கருமை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளை, மரக்கிளை, உறவு. கிளை இங்க பாருங்க, கிளை அப்படின்னா மரக்கிளை இருக்கு. உறவினர்களை நம்ம என்ன சொல்லுவோம், கிளைன்னு தான் சொல்லுவோம், உறவு. அடுத்து கேடு அப்படின்னா நாசம், அழிவு, சேதம், சிதைவு. அப்ப அந்த 4 சொற்களும் சேர்ந்து கேடு அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. குடி அப்படின்னா குடித்தல், குடும்பம், குடிப்பழக்கம். குழந்தை, சேய், குளவிக்கல், குளவி. குளவி, குழந்தை அப்படிங்கிறது நமக்கு தமிழ் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, சேய், குளவிக்கல், மகவு, சிசு, பிள்ளை, மழலை. ஸோ இது எல்லா சொற்களும் சேர்ந்து குழந்தை அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் தருது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்து பாருங்க, குடை, கைக்குடை, தோண்டு, குடைதல். குடைவரை கோயில்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, குடைந்து குடைந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க இல்லையா. இப்போ தோண்டு. குடித்தல் அப்படின்னா அருந்துதல், பருகுதல், சுவைத்தல். ஓகேங்களா? அடுத்து கூடு, சேர், உடம்பு, பறவை கூடு. அபாயம், ஆபத்து, இடர், இடையூறு. காடு, அடவி, கானகம், வனம், ஆரணியம். ஓகேங்களா? ஆரணியம். இனம், உறவு, சுற்றம், கிளை, ஒக்கல், பரிசனம். ஓகேங்களா? இனம் அப்படின்னா உறவு, சுற்றம், கிளை, ஒக்கல், பரிசனம். அடுத்து அடுத்து பாருங்க, சோலை அப்படின்னா உபவனம். சொன்னோம் இல்லையா, கா சோலையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கா, தண்டலை, நந்தவனம், பூங்கா, பொழில். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், சோலை. ஸோ இந்த சொற்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சோலை அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. கல்வி அப்படின்னா கலை, வித்தை, படிப்பு. ஆசிரியரை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசான், உபாத்தியாயன், குரவர், தேசிகர். குரவர் இந்தரா வேற, இந்தரா வேற. சரிங்களா? ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்தரா மைய புள்ளி வந்தா அது வேற, இது வந்து முதல் பகுதியில் இருக்கு. ஸோ இந்த குரவர் வந்தா ஆசிரியர். அடுத்து பாருங்க, நூல் அப்படின்னா ஏடு, பணுவல், புத்தகம், பொத்தகம். இது எல்லாம் சேர்ந்து நூல் அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. குற்றம் அப்படின்னா தவறு, பிழை, களங்கம், மாசு, தப்பு. அடுத்து தாமரை, கமலம், முளரி, அம்புயம். ஓகேங்களா? முளரி, அம்புயம், கமலம் இந்த 3 சொற்களும் சேர்ந்து தாமரை அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. சத்தியம் அப்படின்னா ஆணை, சபதம், சூழ், உண்மை, பிரமாணம். ஓகேங்களா? அடுத்து சிங்கம் அப்படின்னா அரி, கேசரி, கோளரி, சீயம். அரி, கேசரி, கோளரி, சீயம். கோல் அப்படின்னா கிரகம், புறம் கூறுதல். கோல் சொல்லாத கோல் முற்றம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து புறம் கூறுதல். இன்னொன்று வந்து 9 பிளானட்ஸ் இருந்ததுலேயே அதில் வரக்கூடிய கிரகம். அடுத்து பாருங்க, சங்கம் அப்படின்னா சங்கு, கூட்டம். சுரம் அப்படின்னா வழி, வெப்பம். சேனை அப்படின்னா படை, தானை, கிழங்கு. சேனை, கிழங்கு. சேனைனா படை, யானைப்படை, குதிரைப்படை இந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி சேனை சொல்கிறோம். தானை. அடுத்து பாருங்க, தானை அப்படிங்கிறது. சோழன் அப்படின்னா கிள்ளி, வளவன், அபயன். தாமரை, பூ, தாவுகின்ற மான். ஓகேங்களா? இது வந்து ஒரு வகை பூ. இன்னொன்று வந்து என்னது, தாமரை அப்படின்னா தாவுகின்ற மான். பிரித்து சொல்லும்போது தாவுகின்ற மான். ஓகேங்களா? நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, பொதுமொழியில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மானில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. தாள் அப்படின்னா பாதம், முயற்சி, காகிதம்.
திரு உயர்ந்த அழகு செல்வம். திரி அப்படின்னா அலை விளக்கு திரி. தரித்தல் அணிதல் சூடுதல் அலங்கரித்தல் புனைதல். துணி அப்படின்னா துண்டு செய் ஆடை. தை அப்படின்னா தைத்தல் மாதம். ஓகேங்களா, அந்த தை அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்கு. தையல் அப்படின்னா பெண் தைத்தல். ஓகேங்களா, பெண் அப்படிங்கிற பொருளையும் தருது, அதே மாதிரி தைத்தல் அப்படிங்கிறதும் தையல் அப்படிங்கிற பொருள் தருது. ஓகேங்களா, அப்போ பெண் தைத்தல் ரெண்டு சொற்களும் சேர்ந்து தையல் அப்படிங்கிற பொருள் தருது, ஒரு பொருள். அடுத்து நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன். நான் அப்படின்னா கயிறு வெக்கம் வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு. இதுதான் வந்து என்னது நான். அடுத்து பாருங்க, நாடு அப்படின்னா விரும்பு தேசம். நாடு அதை நாடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப விரும்பு தேசம். நாகம் அப்படின்னா பாம்பு துத்தநாகம். படி அப்படின்னா வாசி படிக்கட்டு அளக்கும் கருவி. பள்ளி அப்படின்னா கல்வி கூடம் படுக்கை தொழுமிடம். சரிங்களா, தொழுகும் இடம் சொல்றாங்களே அதுதான். அடுத்து பாருங்க, பிடி அப்படின்னா பெண் யானை. சரிங்களா, களிறு ஆண் யானை. வேலம், இங்க பாருங்க, வேலம் அப்படின்னா ஆண் யானை, களிறு அப்படின்னா யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. பிடித்துக்கொள். ஓகேங்களா, பெண் யானை பிடித்துக்கொள், இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து பிடி அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. அடுத்து பாருங்க, முடி அப்படின்னா தலை செய்து முடி கட்டு. ஓகேங்களா, தலைமுடி அதே மாதிரி செய்து முடி கட்டு. தலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, சேர்த்து கட்டுவாங்க இல்லையா. ஓகே. அடுத்து வாரணம் அப்படின்னா யானை கோழி கடல் சங்கு. வேலம் அப்படின்னா யானை கரும்பு. சொல்லுதல் அப்படின்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல். இந்த பல சொற்கள் சேர்ந்து நமக்கு சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து தருது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நான் வந்து கொஸ்டினாக வந்து எடுத்துகிட்டு வரல, அதில் என்ன கேட்டிருக்காங்களோ ஆப்ஷனில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நான் ஆன்சரை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசன். அரசன் என்னப்பா, கோ தலைவன். நம்ம பார்த்தோம் இல்லையா, அரசனுக்கு வந்து கோ நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, மன்னன் தலைவன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது, நிறைய சொற்கள் இருக்குது. நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து 2 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அரசன் கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோ தலைவன். சொல்லுதல் இப்போ தானே பார்த்தோம், சொல்லுதலுக்கு வந்து என்ன பார்த்தோம், செப்புதல். இங்கே பாருங்கள், பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல். அப்போ நமக்கு அதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷனில் செப்புதல் கூறல் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுதான் வந்து கரெக்டு. அதே மாதிரி அரசனுக்கு வந்து நிறைய சொற்கள் வந்து இருக்குது, அதில் வந்து 2 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை போய் நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லேட் ஆகும். சரிங்களா, இந்த கேட்க மன்னன் வேந்தன் கோ புரவலன் நிருபன் கோன் தலைவன். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து இந்த பல சொற்கள் சேர்ந்து அரசன் அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. ஓகேவா, அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க, கடற்கலன்கள். கடற்கலன்கள் அப்படின்னா கடல்ல வந்து என்ன பார்க்கும், நாவாய் வங்கம் தோணி களம். ஓகேங்களா, இது வந்து களம். சரிங்களா, நெடில இருக்கு, சாரி களம். ஓகேங்களா, அது வந்து களம். கடற்கலன்கள் அப்படின்னா நாவாய் வங்கம் தோணி களம். அடுத்து பாருங்க, முகில் அப்படின்னா மேகம் கார் கொண்டல். இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. அப்போ இந்த 3 சொற்களும் சேர்ந்து நமக்கு வந்து முகில் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் வந்து தருது. கடல் அப்படின்னா ஆழி முன்னீர் பவ்வம். ஓகேங்களா, பவ்வம் அப்படின்னாலும் கடல் தான், முன்னீர் அப்படின்னாலும் கடல் தான், ஆழி அப்படின்னாலும் கடல் தான். அடுத்து பாருங்க, யானை வாரணம் மாதங்கம் களிறு. இப்போதானே நம்ம பார்த்தோம். அடுத்து இதழ் பாருங்க, நாளிதழ் உதடு. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. என்ன இன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடணும். 2 சுழி இன் வந்தால் வேற, 3 சுழி இன் வந்தால் வேற. நம்ம ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து அறிதலில் வந்து நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, நகர 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 வேறுபாடு நம்ம பார்த்துருப்போம். அதில் பாருங்க, தன்மை அப்படின்னா குளிர்ச்சி சாந்தம் மென்மை. அடுத்து இரக்கம். இரக்கம் அப்படின்னா அருள் பரிவு கருணை. இந்த 3 சொற்களும் சேர்ந்து இரக்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் தருது. கதிரவன். கதிரவன்னா என்னப்பா, சூரியன். ஆதவன் பகலவன் ஞாயிறு சூரியன். அடுத்து காற்று. காற்று வாயு தென்றல் வளி புயல் சூறாவளி. ஸோ காற்றுலேயே வந்து நிறைய வந்து வெரைட்டி இருக்குல்ல. மெதுவாக வீசுனா அது வந்து என்னது இதமாக வீசுனா
தென்றல் காற்று அப்படிங்கிறோம். அதே மாதிரி பெருசா வீசுனா என்னது சூறாவளி, புயல். ஸோ இந்த மாதிரி வகைப்படுத்துறோம் இல்லையா? இந்த பல சொற்கள் சேர்ந்து நமக்கு வந்து என்னது காற்று அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வந்து தருது. மலை அப்படின்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று, அசலம். ஓகேங்களா? வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று, அசலம் இது எல்லாம் வந்து மலை அப்படிங்கிற ஒரு பொருள் தான் தருது. அடுத்து பாருங்க, கெட்டுப்போன காய்கனி வகை. இது இங்க கீழே வர எல்லாமே 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. கெட்டுப்போன காய்கனி வகை பார்த்தீங்கன்னா சூம்பல், சிவியல், அழியல், சொண்டு. இந்த 4மே சேர்ந்து இந்த சூம்பல்னாலும் கெட்டுப்போன காய்கனி தான், சிவியல் அப்படின்னாலும் அதுதான், அழியல் அப்படின்னாலும் அதுதான், சொண்டு அப்படின்னாலும் கெட்டுப்போன காய்கனி வகையை தான் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கொழுந்து வகையில், கொழுந்து வகைனா அந்த வந்து அந்த இலையோட நல்ல நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து கொழுந்து வகைன்னு நம்ம சொல்கிறோம். வேப்பங்கொழுந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, துளிர், தளிர், குருத்து, முறி, கொழுந்தாடை. சரிங்களா? கரும்புலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், கரும்பு தொகையில் கரும்பு அடியில் கொழுந்தாடை மேலே இருக்கும் பார்த்தீங்களா, நுனியில், அதை கொழுத்தாடைன்னு சொல்லுவோம். கொழுந்தாடைன்னு இருக்குது. ஓகேங்களா? கொழுந்து வகை நுனி பகுதியை துளிர், தளிர், குருத்து, முறி, கொழுந்தாடை இந்த பல சொற்கள் சேர்ந்து நமக்கு வந்து என்னது கொழுந்து அப்படிங்கிற ஒரு பொருள் தான் தருது. குலை வகை பார்த்தீங்கன்னா குலை வகை கொத்து, குலை, தாறு, கதிர், சீப்பு. சரிங்களா? கொத்து, குலை, தாறு, கதிர், சீப்பு இதுதான் வந்து பல சொற்கள். ஓகேங்களா? பல சொற்கள் வந்து சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து தருது. அடுத்து பாருங்க, நிலவு. நிலவு அப்படின்னா திங்கள், மதி, சந்திரன், நிலா. ஓகேங்களா? திங்கள், மதி, சந்திரன். அடுத்து திங்கள் அப்படின்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான்ப்பா. நிலவு கேட்டாலும் இதுதான், திங்கள்னாலும் நிலவு தான். இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். இது ஒரு கொஸ்டினில் இது ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதான் தனித்தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், அடி வகை அப்படின்னா தாள், தண்டு, கோல். ஓகேங்களா? அடி வகை அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தாள், தண்டு, கோல். நீர்நிலை உரை, கிணறு, ஊருணி, அகழி, அணை. இந்த 4ம் சேர்ந்து நீர்நிலை அப்படிங்கிற ஒரு பொருளை தான் தருது. உரை, கிணறு, ஊருணி, அகழி, அணை. மொழி அப்படின்னா பதம், கிளவி, சொல். இதுதான் நம்ம என்ன பார்த்தோம், ஓரெழுத்து ஒரு மொழியில சொல்லலாம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சொல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொல் அப்படிங்கிறது மொழி, பதம், கிளவி அப்படிங்கிற வேறு சொற்களும் இருக்குது. அந்த 3 சொற்களும் நமக்கு என்னது சொல் அப்படிங்கிற பொருளை தான் தருது அப்படின்னு சொல்லி படித்தோம். அதை தான் வந்து நமக்கு கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பிஞ்சு வகை வடு, மூசு, கவ்வை, கச்சல், நுழாய், கருக்கல். இது வந்து பிஞ்சு, மாம்பிஞ்சு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? மாம்பிஞ்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதான் வந்து என்ன சொல்கிறோம், மாவடு, பலா, மூசு. சரிங்களா? இது வந்து இந்த கீழே வந்து இந்த படத்தோட கொடுத்துருங்க. அந்த படம் வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்க. வடு, மூசு, கவ்வை, கச்சல், நுழாய், கருக்கல். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிஞ்சு வகைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்து பிஞ்சு வகை அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. இலை வகை பார்த்தீங்கன்னா தாள், தோகை, ஓலை. இதெல்லாம் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க 6th புக்கில். தாள், தோகை, ஓலை. மலை குகை அப்படின்னா பிளம், முளை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளம் அப்படின்னாலும் மலை குகை தான், முளை அப்படின்னாலும் மலை குகை தான். சரிங்களா? மலை அப்படிங்கும்போது இந்த மலை இருக்குது, இங்கே மலை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முளை அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். மலைக்கு பின்னாடி அப்படிங்கும்போது பிளம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உலகம். தரணி அப்படின்னாலும் உலகம் தான், பார் அப்படின்னாலும் உலகம் தான், மேதினி அப்படின்னாலும் உலகம் தான், தாரணி அப்படின்னாலும் உலகம் தான், புவி, நானிலம், வையம் அப்படின்னாலும் உலகம் தான். அப்போ பாருங்கள் எத்தனை சொற்கள் இருக்குது, இந்த 7 சொற்கள், இந்த பல சொற்கள் சேர்ந்து நமக்கு உலகம் அப்படிங்கிற ஒரு பொருள் தருது. அடுத்து பாருங்க, கடி அப்படின்னா காவல், விரைவாக. மா அப்படின்னா மாமரம், மரம், விலங்கு. இது பார்த்தோம் இல்லையா? ஓரெழுத்து ஒரு மொழியில மா வந்து இருந்ததா? இப்போ மா அப்படின்னா மரம், விலங்கு. நெருப்பு, தீ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில இருந்துச்சு. நெருப்பு அப்படின்னா தீ, அனல், கனல். அடுத்து பாருங்க, ஈ அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. அதே மாதிரி ஒரு வகை பறவை. பகிர்ந்து கொடுத்தலே நம்ம வந்து ஈதல் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, வயல் அப்படின்னா கழனி, பலனம், செய். கழனி அப்படின்னா வயல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பலனம், செய் அப்படிங்கிற சொல்லு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இளம் பயிர் வகை. இளம் பயிர் வகை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று. இந்த எல்லா சொற்களும் சேர்ந்து இளம் பயிர் வகைகளை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சொல்கிறோம். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, பூவின் நிலைகள். பூவின் 7 நிலைகள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், போது அப்படிங்கிறதும்
பூவின் 7 நிலைகளில் தான் வரும் சரிங்களா. இப்போ போது, அலர், வி, செம்மல் தான் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இதுதான் வந்து சரி. அடுத்து பாருங்க, ஓவியம் வரைய பயன்படும் துணி எழினி. இதுவும் வந்து 10th புக்கில் இருக்குது. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை. ஓகேங்களா. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஓவியம் வந்து வரைவும் பார்த்தீங்களா. அதை பயன்படுத்தக்கூடிய துணியை எழினின்னு சொல்லுவோம், கிளின்னு சொல்லுவோம், படாம்னு சொல்லுவோம், திரைச்சீலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மணி வகை கூலம், முத்து, முதிரை, கால், வேர்க்கடலை, மிளகாய் விதை சரிங்களா. மிளகாய் விதையை நம்ம மணிந்தா சொல்லுவோம். மாங்கொட்டை அப்படிங்கிறது மணிதான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது பாருங்க, மரக்குளத்தைன்னு சொல்லிட்டேன், மரக்கலத்தை. ஓகேங்களா. பேட்டரி வந்து லோவாயிடுச்சு, டக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், வங்கம், பூனை, அம்பி. இதுதான் வந்து மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இதில் பாருங்க, பொருத்தமற்றதை கேட்குறாங்க. கேணி, குளம், குட்டை, ஏரி, ஊருணி, பொய்கை, தாடகம். இதெல்லாம் நீர்நிலைகள். அதே மாதிரி பாருங்க, செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ், முத்தமிழ், அமுதத்தமிழ். இதெல்லாம் தமிழில் குறிக்குது. ஞாலம், வையம், அவனி, உலகம், தரணி. இதெல்லாம் உலகம். இது மட்டும்தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. களம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம். இதுதான் வந்து பொருத்தமற்றது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கீழே இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்கிறது இருந்தால் பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்க, மிகுதி, பேசு. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். மிகுதி, பேசு, சூரியன், குழந்தை, உலகம். ஓகேங்களா. குழந்தை, உலகம். மிகுதி அப்படின்னா சால, தவ, நனி, கூர், களி. பேசு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே இருக்கு பாருங்க. பேசு அப்படிங்கும்போது கூறு, விளம்பு, மொழி, இயம்பு, உரை. சூரியன், ஞாயிறு, கதிரவன், பருதி, பகலவன், வெய்யோன். குழந்தை அப்படின்னா பிள்ளை, குளவி, மகவு, செய். உலகம், புவி, தரணி, நானிலம், பார், வையம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் அழகு, பொழிவு, எழில், வனப்பு. இரக்கம் அப்படின்னா அருள், பரிவு, கருணை. கிளி அப்படின்னா தத்தை, சுகம், கிள்ளை. மலை அப்படின்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. கதிரவன் அப்படின்னா ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன, அது ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். ஓகேங்களா. என்னோட பேட்டரி லோவாயிடுச்சு, ஸோ எப்போ வேணாலும் கட் ஆகலாம். இதுதான் பாருங்கள், பூவின் 7 நிலைகள். ஓகேங்களா. பூவின் 7 நிலைகள். அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா, பிஞ்சு வகைகள். பூம்பிஞ்சு, பிஞ்சு. இந்த பாருங்கள், மாவடு, பலாமூசு, இங்கே குறும்பை, இளநீர், கச்சல், வாழைக்கச்சல், கருக்கல், நுழாய். சரிங்களா. அவ்வளோதான். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.